திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்யூனான கம்பெனி. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே நல்ல முறையில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியிருப்போம். கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ண 2 or 3 டேஸில் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்கணும். அப்படி அவங்க வந்து டெலிவரி பண்ணலன்னா எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் வந்து சீக்கிரம் வந்து நம்ம டெலிவரியாக வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வெப்சைட்டில் mylpg.in டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணாமே உங்களுக்கு மொதல் வெப்சைட் வந்துடும், mylpg.in. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 3 கேஸ் சிம்பிள் காட்டும். பாரத் கேஸ், ஹெச்பி, இந்தியன் கேஸ். நீங்கள் எந்த கேஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இந்தியன் கேஸ், அதனால் இந்தியன் கேஸ் கிளிக் பண்ணிடுறேன். இந்தியன் கேஸ் கிளிக் பண்ணாலுமே இதில் பார்த்தீங்கன்னா கிவ் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே கீழே பார்த்தீங்கன்னா எல்பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபில் சப்ளை ரிலேட்டட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே டிலே இன் ரீஃபில் சப்ளைன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எல்பிஜி ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. நான் எல்பிஜி ஐடி கொடுத்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துக்கிட்றேன். சப்மிட் கொடுத்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அது வந்து நீங்கள் ஒன்ஸ் இது கரெக்டானு பார்த்துடுங்க. உங்களோட ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், பின்கோட், ஸ்டேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இமெயில் ஐடி நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இமெயில் ஐடி ஷோ ஆகும், இல்லைனா உங்களுக்கு இமெயில் ஐடி ஷோ ஆகாது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நான் கொடுக்குற சென்டென்ஸ் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த சென்டென்ஸை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோமே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த ஆட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆட் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணாலுமே நீங்கள் வந்து புக் பண்ணும் போது ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஏதாவது பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லை வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடியது வந்து பிடிஎஃப்பில் இருக்கணும். அதுவும் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் இதில் ஓகே கொடுத்துடுங்க. நீங்கள் கொடுத்ததுமே சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே சப்மிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடுங்க. சப்மிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்ததுமே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஐடின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி தருவாங்க. இந்த ஐடியை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிடலாம்.